ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான டேஸ்டியான சுண்டைக்காய் சட்னி. இந்த சுண்டைக்காயில் அயன் விட்டமின் நிறைய இருக்குது. இது ரத்த சோகையும் டைஜஷனுக்கும் ரொம்ப நல்லது. இது வயிற்றுப்புண் ஆற்றவும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. பெண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது. இது எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பேனில் 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் உளுந்து 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு இதை சேர்த்துட்டு நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம இப்போ வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருந்த சுண்டைக்காயை இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது விதையை நீக்க தேவையில்லை, இது அப்படியே சேர்த்துக்கலாம். நான் பாதி பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கிக்கணும், லோ ஃப்ளேம்லேயே வதக்கிக்கணும். இப்போது இது காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். நான் 2 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் புளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த ஒரு பெரிய வெங்காயம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த உளுந்து கடலைப்பருப்பு அதை ஃபஸ்ட் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த சுண்டைக்காயும் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொரகொரப்பாக அரைச்சா துவையல் மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம சட்னி மாதிரி வேணால் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நான் இட்லிக்கு சர்வ் பண்ணுறதுனால தண்ணி விட்டு சட்னி மாதிரி அரைச்சிருக்கேன். இதுக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். கடுகு, உளுத்தப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது துவையலாக செய்யும்போது சுட சுட ரைஸ் கூட நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது ஒரு வாட்டி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாரத்துக்கு ஒரு முறையாவது இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்கள். மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.